சாரி 6வது கியர் கிடையாது. என் வண்டி ஞாபகத்துக்கு போட்டேன். வெல்கம் டு இது எந்த ஊரு vlog. வீட்ல இருந்து சாமி கும்பிட்டு சபரிமலைக்கு கிளம்பியாச்சு. டிராவல் டு சபரிமலா தரிசனம், ஐயப்ப தரிசனம். இங்க இருக்கிறவங்களாம் கிளம்பி பழனிக்கு வராங்க. நம்ம நேரம் கிளம்பி ஐயப்பன் கோயில் போறோம். இது வந்து அங்காளி பொங்காளி பத்தி. நம்ம நேரம் எங்க போறோம்னு பார்த்தோம்னா, இன்னொரு கேங் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா அவங்கள மீட் பண்றோம். அவங்களும் அந்த முடி கட்டுறது, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா 2 வண்டியில கிளம்புறோம். அங்க கட் பண்ணி அப்படியே ஓபன் பண்ணா லேட்டா போய் ரீச் ஆகிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, இருமுடி கட்டி சாமி நல்லபடியாக எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ என்னன்னா 2 வண்டியில போறோம். பட் ஒரு கார் முடிவாயிருச்சு, அல்ட்ராஸ்ல போறோம். இன்னொரு கார் வந்து என்ன காரணம் இன்னும் ப்ராப்பரா முடிவு ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ சிட்டியா அமேசான் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு இருக்கு. இப்போ சிட்டி எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி அது மெக்கானிக் ஷெட்ல என்ன இருக்காங்க, மெக்கானிக் ஷெட்ல போய் கார் எடுக்கிறதுக்காக போக போகிறோம். சப்போஸ் இது ரெடி ஆகலை அப்படின்னா அமேஸ் தான். எனக்கு தெரிஞ்ச அமேஸில் தான் அந்த 2வது காருன்னு ஒரு நம்பிக்கை. நாங்கள் போய் வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். அது ஓகே, இன்னும் ஒன்றுமே இல்லை. விண்ட்ஷீல்டு கீழே கார்த்திகேயன் இப்போ இதெல்லாம் மாற்றியாச்சா? காரு ரெடி ஆயிடுச்சு. இன்ஜின் இங்கே இந்த ஹெட்டில் இருந்து வேறு ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லைட்டு மாற்றணும். ஆமாண்ணே, 2 லைட்டு 2 டேஞ்சர் லைட்டு மாற்றிக்கிட்டே போகும். இது ஒன்றுமே ஆயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், நான் வண்டியவே மாற்ற சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறேன். அது நிற்கிற வரைக்கும் நிற்கிறாது. என்ன செய்யுது இது? விற்றா எவ்வளோ கொங்குவாங்க? வண்டியை மாற்ற தான் சொன்னேன், விற்க சொல்லலை. மாற்றுவானே வண்டியை மாற்ற. அந்த வண்டி விற்றானே வேறு வண்டி வாங்க. இல்லை வண்டி ஓரமாக கேட்டு வேறு வண்டி வாங்குவோம். அது வாங்குவோம். கருப்பு கலர் தார் வாங்குவோம். கருப்பு கலர் தாரா? என்ன வெறும் கருப்பு கலராக வருது? என்ன ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர் இருக்கு. இங்கே பல தேய்ச்சிருக்காங்க. பெயிண்ட் மட்டும் அடிச்சிருக்காங்க. பெயிண்ட் அடிச்சு தேய்ப்பாங்களாம். பெயிண்ட் தண்ணி வச்சு தேய்ச்சிட்டு திரும்ப அதுக்கப்புறம் பாலிஷ் போடுவாங்க. ஓ பரவாயில்ல, கஷ்டம் தான் போல நினைச்சு. இதுக்குள்ள ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ப்ரோ, கிரே கலரு. ஆமா, அது ஒரு பார்த்துருக்கேன். மட்டி அந்த கலர்ல அடிக்கிறாங்க. அதுல நான் பார்த்துருக்கேன். நிறைய கார் இந்த ரோட்ல எல்லாம் போகும்ல, அப்படி நான் பார்த்துருக்கேன். அது வந்து பட்டி பார்த்துட்டு போயிருக்கோம். ஃபுல்லாவே வண்டி ஃபுல்லா கிரே கலர் அடிக்கிறாங்க. ஓவரால் பெயிண்டிங் பிரைமர் அடிச்சு அதுக்கு மேலதான் பெயிண்ட் அடிக்கிறாங்க. மறுபடியும் இங்க கட் பண்ணி ஓபன் பண்ணா 4 மாதங்களுக்கு அப்புறமா பிளாக் பேல் வந்து ரோட்ல மிதந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? எனக்கு ஓகே தான். மிதக்குறீங்களா? எப்படி சந்தோஷ கடல்ல மிதக்குறீங்க? அதான் 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் மீன் தொட்டி வாங்கினா தொட்டியை மாத்தலாம். சரி, அந்நியார் ஏங்க அவர் இருக்காரு. 2-3 நாள் அப்படிதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு. அதான் ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறாரு. அவர் தான் அங்க இருக்காரு. அவர் எதுக்கு மீன் தொட்டி வைக்கணுங்கிறாரு? தீவனம் வாங்குறானே போட்டு இல்லையா? மீன் தொட்டி இதான் வாங்கினது. மண்ணெண்ணெய் ஊற்ற போறீங்களா? டீசல் போடுறாரு. சரி, ஓகே, போறோம். கட் பண்ணிட்டு பெட்ரோல் போட்டு நாங்களும் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு வீருக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள போயிருமா? இல்ல, அது பதுங்கிறதே டிஃப்ரெண்டா போதுங்குது. போட்டுட்டு உள்ள போ. இங்க எதுக்கு வர உனக்கு? என்ன கம்பெனி இப்பதான் அடியே நடிச்சு தள்ளுது. அழுக்கு மூட்டையை தூக்குற மாதிரி உள்ள இருந்து பார்த்தோம். டிஃப்ரெண்ட் வாலில இருந்து அழுக்கு துணி தூக்குற மாதிரி சல்லுன்னு இந்தியா தான் இருக்கு. நாய்க்கு மேட்ரி மடி போட்டுறலாம் பாருங்க. மேட்டு கிடைக்காது. என்ன ஆளு, என்ன பிரீடுன்னு கேட்கலாம். என்ன ஆளுங்க அங்க வருமோ? இது மட்டும் ஹேண்ட் பிரேக் மட்டும் எடுத்துடுங்க ப்ரோ. எடுக்கவா?
எடுத்து விடுங்க ப்ரோ. போடுங்க ப்ரோ. ஓ இது இன்னும் சரியான போல்ட்டாக இருக்குது. அதை விட்றா குணா அந்த பையன். எத்தனை 10ஆம் நம்பரா 12ஆம் நம்பரா? டேங்க அப்பா. நிக்குமா தெரியல. நல்ல ஸ்க்ரூ உள்ள த்ரெட் பண்ணி லாக் ஆயிருக்கியா? இந்த சைஸுக்குள்ள இருக்கு. இல்ல இது வேற வெளியா இருக்குடா. சாமி சரணம் சொல்லி கேக்கு. போல்ட்டும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு டயருக்கும் போல்ட்டும் உள்ள ரிலேஷன்ஷிப் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. டயர் கொஞ்ச நேரத்துல தானே போடுவீங்க. ஆமாங்க. வணக்கம். இது ஸ்ப்ரே அடிச்சு பார்த்தா தெரிஞ்சு லீக் ஆதாலே. இல்ல ஏர் மோத அடிக்கணும் ஃபுல்லா. போட்டுரும். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ப்ரோ? இல்ல தண்ணி பொதுவாக சோப்பு தண்ணின்றப்ப அதுவே ஏர் வந்துச்சுன்னா பபுள் வர ஆமா. என் அந்த ஹோம் அளவுக்கு எக்யூப்மெண்ட் இல்லை, அதனால கோச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் வரோம். அடுத்த 10 நேரத்தில் பார்ப்போம். அடுத்த பஞ்சர்ல பார்ப்போம். பஞ்சரை ஒட்டிட்டோம். 18 படி ஏற கிளம்பிட்டோம். பக்தியோட கிளம்பிட்டோம். பம்பைக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸ்பாட் புக்கிங்கில் இங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நாம வந்து செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததுக்கு ஜனவரி 20 வரைக்கும் ஸ்லாட் இல்லை. அதுக்கு மேலே செக் பண்ணி பார்த்தோம்னா புக்கிங் அது என்னென்ன எதுவுமே காட்ட மாட்டேங்குது. சரி, அதுக்கு ப்ரியரா 28, 29 ஸ்லாட் ஃப்ரீயாக இருந்தது. டிசம்பர் 28, 29 ஃப்ரீயாக தான் இருந்தது. அது என்னடான்னு போனால் உள்ளே போக மாட்டேன்ருச்சு. அப்புறம் வேறு வழி இல்லை. அது வரைக்கும் இப்படியே கண்டினியூ பண்ண முடியாது வரத. ஸோ அதனால வந்து ஸ்பாட் புக்கிங்க்கு வந்துட்டோம். கரெக்டாக கோபி ஸ்பாட் புக்கிங் எடுத்து முடிச்சோடனே ஸ்லாட் சொல்லிட்டாங்க. அது என்ன ஸ்லாட்னு தெரியும், எங்களுக்கு புரியல. அவங்ககிட்ட கேட்கலான்னா பாவம் அவங்களுக்கு டைம் இல்லை. சரி ஓகே கிளம்பு அப்படின்னாரு. அடுத்தது பஸ் ஏறி டு எங்க எந்த ஏரியா? பம்பா. இங்க இருந்து ஒரு எவ்வளவு நேரம் டிராவலிங்கிறது? 40 மினிட்ஸ். 40 நிமிஷம் டிராவல் இருக்கா? அப்படியே மேல கார் விடுறது இல்ல, அங்க இடம் கிடையாது. பார்க்கிங் இடம் இல்லாதனால இங்க இருந்து பஸ். ஒரு ஆளுக்கு 50. ஜிபே எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களா? அதுவும் ஒரு ஆளுக்கு 50. 50 டிக்கெட். ஒரு வழியா பம்பையில வந்து இறங்கியாச்சு. இப்போ என்னன்னா மாலை போட்ட சுவாமிகள் இப்போ போய் இந்த தண்ணியில குளிக்கணும். மாலமுறை எல்லாம் வரிசையில் நின்று கழிவறை சென்று வெற்றியுடன் திரும்பி வருகிறார். என்னாச்சு? எவ்வளவு பெரிய கியூ? எத்தனாவது ஆள்? போட்டியில வெற்றி பெற்றீங்களா இல்லையா? ஆமா, நான் போன பாத்ரூம்ல 4 பேர் நின்னாங்க. பாத்ரூம் ரிவ்யூ சொல்லுங்க. பாத்ரூம் ரிவ்யூ ஓரளவு கிளீனா தான் இருக்கு. அதாவது ஆமா, வெளியே கன்றாவியா இருக்கு, உள்ள ஓகே. என்னன்னா பாத்ரூம் கிளீனா இருக்கா இல்லையான்றது நமக்கு முன்னாடி போறவன பொறுத்து. அப்போ உங்களுக்கு பின்னாடி வந்தவருக்கு இப்ப கிளீனா இருக்குமா இல்லையா? அது நம்ம கிளீனா தான் வச்சுட்டு வந்திருக்கோம். சரவணா எப்படி இருக்கு?
நோ வேர்ட்ஸ். நான் பேசுறேன்ல, எனக்கு நானே பேசிக்க, நீ பேசுறது கேட்க. கெட்டப் சேஞ்சு. அவரு நான் டீடைல் சொல்லிட்டு இருக்கேன். சரணமையப்பா, 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 சரணமையப்பா. ஒரு வழியா பம்பையில குளிச்சு நீராடி தலையெல்லாம் அந்த ஓட்டி பட்டையை போட்டு இருமுடி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அப்ப அடுத்து என்ன கன்னிமூல கணபதியா? மூவிங் டு பாண்டியா பிரின்சஸ். பாண்டியா பிரின்சஸா? பிரின்ஸ் பாண்டியா பிரின்ஸ். அவர் சேராங்க. பாண்டியா என்ன பாண்டியன்? பேக் எடு, கைக்கு காய எடு, தேங்காய் எடு. பாண்டியர் அவங்க அப்பா. சுவாமியே சரணமையா. ஓகே, ஒரு வழியா பம்பையில குளிச்சாச்சு, பட்டையை போட்டாச்சு, இருமுடி தலையில எடுத்தாச்சு. இனி அடுத்து சபரி. இல்லையா இருக்கு தேங்காய், இல்லையா இருக்கு தேங்காய். போற வழியில கன்னிமூல கணபதி பகவானுக்கு ஒரு சிதறு, அப்புறம் என்ட்ரி. அதுக்கப்புறம் ஆமா என்ட்ரி டிக்கெட் ஒன்று போட்டுட்டு கன்னிமூல கணபதி பகவான்கிட்ட அப்படியே நேரா மலை மேல ஏற ஆரம்பிச்சோம்னா அது என்ன சபரி குட்டியை பார்த்துட்டு அப்பாச்சி மேடு. அப்பாச்சி மேடு போயிட்டு அங்க போய் 320 180 பார்த்துட்டு, இல்ல அது ஏற சிசியை பொறுத்து, ஏற ஆளை பொறுத்து. இப்போ நீலிமலை ஏத்தத்துல ஏறிக்கிட்டு இருக்கோம். 2 செக் போஸ்ட் தாண்டி ஒண்ணுல ஸ்பாட் புக்கிங் கியூ பாஸை காட்டிட்டு அப்படி நேரா போயிட்டு இருக்கோம். நீலிமலை ஏத்தத்துக்கு வந்துட்டோம். ஆமாப்பா, மூச்சு வாங்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த மலைக்கு ஏறுவோம் வாங்க. ஒரு தடவை கூட உட்காராம அப்படியே நடந்து போயிடணும். மொபைல் வந்து நம்ம அப்பாச்சி வீட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம். அது என்ன உண்ட வழிபாடு? வேற லெவல்ல இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் எப்படியா ஏறி போயிடும். உண்ட வழிபாடு முன்னாடி உண்ட வழிபாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, மாவு உருண்டையை ரொட்டி கையில தருவாங்க. போற வழியில ஒரு இடத்துல வீசிட்டு போவாங்க. எதுக்கு? வேண்டுதல். வேண்டி இதான் நேர்ந்துக்கிட்டு வேண்டிக்கிட்டு அதை ஒதுக்கி போட்டா நினைச்சது நடக்கணும் ஒரு நம்பிக்கை. வெடி வழிபாடு. வெடி வழிபாடு வெடி வழிபாடு இனிமேதான் வரும். வாங்க அங்க போய் பார்ப்போம். சரங்குத்தி அப்பாச்சில யாரா இருக்கு, எவ்வளவு சிசி எனர்ஜின்னு பார்ப்போம். இந்த உண்ட வழிபாடுன்னு பண்றாங்கல்ல, அது எதுக்கு பண்றாங்க ஆக்சுவலா தெரியாதுன்னு சொல்றதுக்காக உன்ட்ட வந்து கேட்டுக்கு இருக்கேன். எதுக்கு சரங்குத்துறாங்க? முதல் வருஷம் வரீங்களா பன்னிசாமின்னு சொல்லி கொடுக்கணும். அதான் எதுக்கு கொடுப்போம், மஞ்சள் மாதாவுக்கு தெரியணுன்றதுக்காக. இந்த வருஷம் வந்ததுக்காக இல்லையான்னு தெரியும் மஞ்சள் மாதாவுக்கு, அதுக்காக குத்துறது. நீங்க என்னை குத்துனீங்கன்னா நீங்க இப்போ முதல் வட்டம் வரீங்கன்னு அதுதான். அப்ப அந்த உருண்டை எதுக்கு போடுறாங்க? அதுக்கு சாப்பாடு இது காட்டுல கிடையாதுக்கா. ஆமா, கல்லும் முள்ளும், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. மெத்தை எப்படி இருந்துச்சு? நல்லாதான் இருந்துச்சு. செருப்பு போடாம ஒரு 10-15 நாள் நடந்தனால பெருசா ஒன்றும் கஷ்டம் தெரியல. இது போக ஒரே ஸ்ட்ரெச்சில் எங்கேயும் உட்காராம அப்படியே வந்தாச்சு. இடையில அங்கங்க வந்துட்டு பிங்க் வாட்டர் காரணம் காங்கிரீட் போடப்பட்டு தான் இருந்தது. ஏற்கனவே போட்டு தான் இருந்தது. கல்லு போட்டு, கல்லு தான் போட்டுருந்தாங்க. காங்கிரீட் போட்டு தான் இருந்தது. காங்கிரீட் போட்டுருந்துச்சு, இப்பதான் கிரனைட் போட்டுருக்காங்க. கல்லு கல் ஏற்கனவே இருந்தது. கல்லு இல்ல, வெறும் காங்கிரீட் தான் போட்டுருக்காங்க. ஜல்லி ஜல்லியா நிக்கும்ல. ஆமா கரெக்ட். அப்பாச்சி மேட்ல எல்லாம் ஜல்லி ஜல்லியா தான். கரெக்ட். கல்லு முள்ளும் கால் முள்ளுன்னு ஃபுல்லா முள்ளா போட்டு வச்சிருந்தாங்க. ஆமா, இப்ப கல்லு இப்ப முள்ள ஃபுல்லா எடுத்துட்டு கல்லு மட்டும் இருக்கா. ஓகே, எடுத்துட்டு கல்லையும் எடுத்துட்டு மெத்த மாதிரி இது போட்டுருவாங்க, பிளாஸ்டிக் ஸ்பாஞ்ச். அடுத்து டேரக்டா ரோப் காரா? காலே தரையில போட வேணாம், ரோப் கார். ரோப் கார் அடுத்து ஃபியூச்சர். அடுத்து கல்லு முள்ளும் ரோப் காருக்கு மெத்தை. பழனில இருந்த ரோப் கார் என்னாச்சு, சரி பண்ணிட்டாங்களா? அது போயிட்டு தான் இருக்கு. பழனி ரோப் கார் போடுறாங்க. இங்கேயும் போடுறாங்களா? மேல ஒரு ஹெலிபேட் வருதான். அடுத்த பக்கம் ஹெலிபேட் வேற வருதா? விஐபி கஸ்டமர் இருக்கான் வரது. அப்ப டோலி சர்வீஸ் என்ன ஆகுறது? விஐபி. சரி, ரோப் கார் வந்துட்டாலே டோலி சர்வீஸ் அலைஞ்சு போகுமே. என்னங்க டோலி பல வருஷமா பாரம்பரியமா இருக்கிற ஒரு தொழில புசுக்குன்னு மூடி விடுறீங்க. அவ்வளவுதான். எல்லாம் ரோப் காருக்கு வேலைக்கு சேர்ந்துட வேண்டியதான்.